சமீபத்தில் ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. காவிரி நீர்ப்பகிர்வு பிரச்சனையில் கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் போக போறாருங்கிற செய்திகள் வந்துச்சு. And I have called a all-party meeting on Sunday on this Kaveri issue, and the Honorable Chief Minister of Tamil Nadu is coming. அந்த செய்தி வந்ததுமே நம்ம எல்லாருமே அதை கடுமையாக எதிர்த்தோம். ஏன் எதிர்த்தோம் தெரியுமா? பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இது சாதாரண விஷயமே இல்லை. காவிரி விவகாரம்ங்கிறது நாம் பேசி தீர்க்க வேண்டிய கட்டத்தை எல்லாம் எப்போவோ தாண்டிடுச்சு. நமக்கான உரிமையை நாம் சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமாக ஏற்கனவே பெற்றுட்டோம். இப்போ நடக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அந்த தீர்ப்பை கர்நாடக அரசு அப்படியே செயல்படுத்தணும், அவ்வளவுதான். ஆனால் இப்போ புதுசாக அரசியலுக்கு வர சிலருக்கு இது புரியவே மாட்டேங்குது. பேசி பார்த்தா என்னன்னு அசால்ட்டாக கேட்குறாங்க. ஏன்னா காவிரி விவகாரத்தில் தமிழர்கள் நாம் அனுபவித்த வலியும் வேதனையும் ரத்தமும் அவங்களுக்கு தெரியலை. காவிரி நீர் விவகாரத்தில் தமிழகத்திற்கு எதிராக நேற்றும் பெங்களூருவில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் கர்நாடகத்தில் விஸ்வரூபத்தை எட்டியுள்ளதோடு பிள்ளைகளை அடிக்கிறான், பேருந்தை உடைக்கிறான். அந்த அரசு யாரையா கைது செஞ்சிருக்கான்னு பாருங்க. பல வருஷங்களாக நம்ம வாங்கின அடிகளையும் உதைகளையும் இழப்புகளையும் நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். காவிரி நதிநீர் பிரச்சினைக்காக நாம் தமிழர் சார்பில் நடந்த பேரணியில் தீக்குளித்த மன்னார்குடியைச் சேர்ந்த விக்னேஷின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கொஞ்சம் பின்னாடி போவோம். 1991 டிசம்பர் மாதம் காவிரி நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பிக்குது. தமிழ்நாட்டுக்கு 205 TMC தண்ணீரை திறக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு அரசிதழில் அதை வெளியிடுது. அவ்வளவுதான். அடுத்து என்ன நடந்து தெரியுமா? கர்நாடகாவில் தமிழர்களுக்கு எதிராக ஒரு மிக மோசமான இனக்கலவரம் வெடிக்குது. பெங்களூரு, மைசூரு, மண்டியா, சாமராஜநகர் பகுதிகளில் தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருந்த தமிழர்களின் வீடுகள் சூறையாடப்படுது, கடைகள் கொளுத்தப்படுது, விவசாய நிலங்கள் தீக்கிரையாக்கப்படுது, துப்பாக்கிச்சூடு, வன்முறைன்னு 16க்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொடூரமாக கொல்லப்படுறாங்க. உயிர் பிழைச்சா போதும்னு உடுத்திய துணியோட ஆயிரக்கணக்கான தமிழ் குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அகதிகளாக தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளான கொடுமை அது. அதோட முடிஞ்சுதா? இல்லை. 1992 தொடக்கத்தில் சாமராஜநகர், கொல்லேகால், KRS அணை பகுதிகளில் தலைமுறையாக விவசாயம் பண்ணிட்டு இருந்த தமிழ் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்க நிலங்களை பிடுங்கி வீடுகளை அடித்து நொறுக்கி பகுதியை விட்டே தமிழர்களை விரட்டி அடிக்கிறாங்க. அடுத்து 1996 ஜனவரி மாதம் காவிரியில் வழக்கம் போல தண்ணி திறக்கலை. தமிழ்நாடு அரசு சட்ட போராட்டம் நடத்துது. உடனே கர்நாடகாவின் தென் மாவட்டங்களில் மீண்டும் பதட்டம் தொற்றிக்குது. தமிழ்நாட்டில் இருந்து போகிற சரக்கு வாகனங்கள் வழிமறிக்கப்பட்டு தாக்கப்படுது. தமிழ் எழுத்துக்கள் கொண்ட பெயர் பலகைகள் இருந்த கடைகள் அடித்து நொறுக்கப்படுது. தமிழ்நாட்டுக்கு தண்ணியும் தரமாட்டோம், தமிழர்களையும் வாழ விட மாட்டோங்கிற மனநிலை அங்கே தீவிரமாகுது. அடுத்து 2002 செப்டம்பர் அக்டோபர் மாதம் உச்சநீதிமன்றம் காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடுது. உடனே கர்நாடகாவில் போராட்டங்கள் வெடிக்குது. தமிழ் திரைப்படங்கள் வெளியிடப்பட்ட திரையரங்குகள் மீது தாக்குதல். பெங்களூர், மைசூரு நெடுஞ்சாலையில் போகிற தமிழ்நாட்டு பதிவெண் கொண்ட பேருந்துகள், லாரிகள் வழிமறிக்கப்பட்டு சேதப்படுத்தப்படுது. அதாவது உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டால் அதுக்கு தண்டனை கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் தமிழ் வாகனங்களுக்கும் தான். அப்புறம் 2007 பிப்ரவரியில் காவிரி நடுவர் மன்றத்தோட இறுதி தீர்ப்பு வருது. உடனே கர்நாடகாவில் முழு பந்த் அறிவிக்கிறாங்க. பெங்களூரு, மைசூரு, மண்டியான்னு தமிழர்களின் கடைகள் மீது கல்வீச்சு நடத்துகிறாங்க. 2012 செப்டம்பர் அக்டோபரில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதும் பெங்களூரு, மைசூர் பகுதிகளில் தமிழ்நாட்டு லாரி ஓட்டுநர்கள் கொடூரமாக தாக்கப்படுறாங்க. இரவு பகலாக உழைக்கிற லாரி டிரைவர்கள் என்ன தான் பாவம் பண்ணாங்க? தமிழ்நாட்டு பதிவெண் இருந்தாலே நொறுக்கிறதும் டிரைவரை அடிக்கிறதும் தான் அங்கே வழக்கமாக மாறிடுச்சு. TN வண்டினாவே அடிதான். என் மகனே தமிழ்நாடு காடி எள்ளி போகலே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட உச்சகட்டம் தான் 2016 செப்டம்பர் மாதம் நடந்த சம்பவம். உச்சநீதிமன்றம் நாள்தோறும் தண்ணீர் திறக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுது. பெங்களூரில் பெரும் வன்முறை வெடிக்குது. Groups of men attacking vehicles from Tamil Nadu. Most of this happened on Mysuru Road in Bengaluru. பெங்களூரு நயண்டஹள்ளியில் இருந்த KPN நிறுவனத்தின் பணிமனைக்குள்ள புகுந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட சொகுசு பேருந்துகளை ஒரே ராத்திரியில் தீ வச்சு கொளுத்துறாங்க. Buses that have been set ablaze at the KPN bus depot on the outskirts of the city of Bengaluru. Suspected pro-Kannada attackers. தமிழ் உணவகங்கள், கடைகள், தமிழர்களின் கார்கள் பரவலாக சேதமாக்கப்படுது.
நிலைமை கைமீறி போனதால் பெங்களூரோட 16 காவல் நிலைய எல்லைகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. மண்டியா மாவட்ட பாண்டவபுராவில் 6 தமிழர்களின் கடைகளும் அதே போல 2 லாரிகளும் தாக்கப்பட்டு கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. மேலும் தற்போது பெங்களூரு மைசூர் சாலையில் சென்று கொண்டிருந்த ஒரு லாரியை தீ வைத்து குளித்துள்ளார்கள். 1991 ஆரம்பிச்சு 2016 வரைக்கும் நாம் பார்த்த இந்த சம்பவங்கள் வெறும் தகவல்கள் இல்லை. இதெல்லாம் நம்ம தமிழர்கள் சிந்திய ரத்தம், இழந்த சொத்துகள், பட்ட அவமானங்கள். இப்படி வருஷா வருஷம் அடியும் உதையும் வாங்கினது போதும்னு தான் சட்ட போராட்டங்கள் மூலமாக உச்சநீதிமன்றம் வரை போய் நமக்கான உரிமையை தீர்ப்பாக வாங்கியிருக்கோம். அப்படி பல தசாப்த கால போராட்டத்துக்கு அப்புறம் நமக்கு கிடைச்ச உரிமையை, தீர்ப்பை நாங்கள் திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்னு சொல்லி நீர்த்து போக வைக்கிறது எந்த விதத்துலையும் நியாயமே இல்லை. பேச்சுவார்த்தைங்கிறது நாம் தீர்ப்பு வாங்குறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். இப்போ தீர்ப்பு கையில் இருக்குது. கர்நாடக அரசு தீர்ப்பை செயல்படுத்தணும், மத்திய அரசு அதை செய்ய வைக்கணும். அதை விட்டுட்டு திரும்பவும் முதல் படிக்கு போய் உட்கார்ந்து பேசுகிறது நாம் சிந்தின ரத்தத்துக்கும் பட்ட கஷ்டங்களுக்கும் பண்ணுற துரோகம். இதைத்தான் புதுசாக அரசியல் கற்றுக்கும் நண்பர்களும் ஆட்சியாளர்களும் புரிஞ்சுக்கணும். இந்த காவிரி விவகாரத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய நிலைப்பாடை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.